ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம களி மாவு எப்படி திரிக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு 4 கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 கப்பு உளுந்து, முழு உளுந்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் வாசனைக்கு. அப்புறம் 2 சுக்கு, பெருசாக இருந்தால் 2 போடுங்க, சின்னதாக இருந்தால் 3 போடுங்க. போட்டு மிஷினில் கொடுத்து நல்ல மையாக திரிச்சிக்கோங்க. திரிச்சிட்டு இப்போ களி கிண்ட போகிறோம். 2 இல்லை 1.5 கப்பு மாவு எடுத்துக்கேன் நான். 1.5 கப்பு மாவுக்கு 1 கப்பு வெல்லம் போடுங்க. கருப்பட்டி தான் நான் எடுத்திருக்கேன். கருப்பட்டியில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க. கருப்பட்டியை நல்லா இடிச்சிட்டு அப்புறமா அதுக்கு 1 கப்பு கருப்பட்டி போட்டுறேன் நான். 1.5 கப்பு மாவுக்கு 1 கப்பு கருப்பட்டி போட்டு அதை பாகு எடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு 1/2 கப்புக்கு இல்லை ஒரு 3/4 கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. 3/4 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை வந்து கருப்பட்டி வந்து தண்ணியில் வந்து நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணணும். ஏன்னா அதில் கொஞ்சம் தூசி இருக்குதும். அதனால் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு வடிகட்டியில் வச்சு ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் அதை கழுவிட்டு அதில் ஊற்றின பாத்திரத்துலேயே மறுபடியும் ஊற்றி கொதிக்க வைங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் மாவை ஒரு கையில் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கொதி வந்ததும் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கருப்பட்டி ஃபுல்லாக அந்த மாவில் மெர்ஜா வர மாதிரி நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இடையில கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடைசியாக வந்து தேங்காய் துருவல் எவ்வளோ வேணுமோ அது தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா டேஸ்டியான களி ரெடி. சத்துள்ள களி வாரத்துக்கு 1 நாளாட்டும் சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.